ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.2ல் சம் நம்பர் 8 பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஏபிசி அப்படின்னு இருக்குது. அதில் வந்து ஏடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டார்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஏடி வந்து பிசி அப்படிங்கிற சைடை வந்து மீட் பண்ணுது, டிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏபியோட வேல்யூ, ஏசியோட வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபி ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர், ஏசி ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர், பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் பிடி அண்ட் டிசி. ஸோ பிடியும் டிசியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பிடி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். டிசியும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த டோட்டலாக 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால அதில் இந்த எக்ஸை சப்ராக்ட் பண்ணால் அதுதான் டிசி இல்லையா? ஸோ 6 மைனஸ் எக்ஸ் தான் டிசி. ஓகே, இப்போ இது எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பைசெக்டார்னு ஒரு லைன் இருக்குது அப்படின்னா, அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடை போய் அந்த ஆங்கிள் பைசெக்டார் மீட் பண்ணுது இல்லையா? ஸோ அந்த சைடை வந்து அது டிவைட் பண்ணுற ரேஷியோவும் அந்த ட்ரையாங்கிளோட இன்னும் 2 சைட்ஸோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ அதுபடி பார்க்கும்போது பிடி பை டிசி, ஸோ இந்த ஆங்கிள் பைசெக்டார் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து டின்ற பாயிண்ட் இல்லையா? ஸோ அப்போ இது டிவைட் பண்ணுற ரேஷியோ வந்து பிடி பை டிசி இஸ் ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிளோட இன்னும் 2 சைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏபி பை ஏசி. ஸோ பிடி பை டிசி ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. ஓகே, அதுக்கப்புறம் அதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிடிக்கு எக்ஸ் போடுறோம், டிசி ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸ். ஏபி வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க, ஏசி வந்து 14 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60/24ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ இதை 6 டேபிளில் சால்வ் பண்ணும்போது 10/4ன்னு கிடைக்கும். இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.5 சென்டிமீட்டர்னு கிடச்சாச்சு. ஸோ எக்ஸ் வந்து பிடி தான் இல்லையா? ஸோ பிடி ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர். ஸோ ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டிசி கண்டுபிடிக்கணும். டிசி வந்து நம்ம 6 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்தோம். இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ 2.5 சென்டிமீட்டர் போட்டோம்னா 6 மைனஸ் 2.5 வந்து 3.5 சென்டிமீட்டர்னு கிடச்சாச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து பிடி ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர், டிசி ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.